நானோ கண்டிப்பா எல்லாருடைய மனசுலயே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கும். நானோ கார் அப்படிங்கிறப்பயே ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருந்திருப்பாங்க. ஆனா அந்த நானோவை உருவாக்குனவர் கண்டிப்பா எந்த வித ட்ரஸ்டையும் லாஸ் பண்ணாத அளவுக்கு தான் இருந்திருக்கிறாரு. பிகாஸ் இட் இஸ் நாட் அபவுட் த பிஸ்னஸ் ஹி மேட், இட்ஸ் அபவுட் த வேல்யூஸ் ஹி கிரியேட். நான் டாக்டர் பீனா, சைக்காலஜிஸ்ட், என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட். ஒர்க் பிளேஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இன்சைட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஹி டிட் நாட் செல் ஹிஸ் ட்ரீம்ஸ். ஆனா ஒரு இன்டெகிரிட்டியோட எல்லாரும் டிக்னிஃபைடா நடத்தணும்னு அவர் நினைச்சார். எல்லா அப்ரிசியேஷன்ஸ்க்கு அவர் பின்னாடி போகல. பட் அவர் உருவாக்குன எல்லா சாம்ராஜ்யமே மக்களுக்காகவும் மக்களை போய் சேர்றதாகவும் இருக்கும்னு நினைச்சார். என்னைக்குமே நம்மளுடைய சக்சஸ் கண்டிப்பான முறையில நம்ம எத்தனை பிசினஸ் எத்தனை கவுண்ட்ஸ் வச்சிருக்கோன்றதை தாண்டி நான் என்ன சக்சஸ்ஃபுல் பாதையில இருந்தாலும் எப்படி ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் இந்த உலகம் பார்க்குற உலகமா இருக்கு. அப்படிதான் ரத்தன் டாட்டாவும் இருந்திருக்கார். நானோ ஃபிளாப், டாடா ஏர்லைன்ஸ் ரொம்ப பிக்கப் ஆகல. பட் இன்னைக்கும் அவர் பேரை சொன்னா எல்லாரும் கை கட்டி நிற்பாங்க. அவ்வளோ மரியாதை. ட்ரஸ்ட் தட் ஹி ஹேட் கிரியேட்டட். இன்னைக்கு நீங்க இந்த ஃபெயிலியர் மோட்ல வேணா இருக்கலாம். பட் ரிமெம்பர் ஒன் திங், ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோனை தாண்டி ஃபெயிலியர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யுவர் லெகசி. அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஃபெயிலியர்ல இருந்துட்டு சக்ஸஸாக வரது தான் உங்களோட லெகசியாக இருக்கும். ஸோ ஹேண்டில் த ஃபெயிலியர் வித் சேலஞ்ச் அண்ட் ஹாப்பினஸ்.